ஸ்டார் ரஜினியோட கபாலி படம் பிரமாதமான வசூலோட ஓடிட்டு இருக்கு. ரசிகர்களையும் தாண்டி குடும்பத்தோட பார்க்க எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க. சிலர் கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அதை படிக்கிற நடுநிலையாளர்கள் எல்லாமே இத்தனை வன்மம் தேவையா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உள்ள அந்த விமர்சனங்கள் எல்லாம் இதுக்கு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித்தோட பின்னணி தான். 2 படங்கள் தான் இது வரைக்கும் அவர் தந்திருக்காரு. 2மே பெரிய வெற்றி படங்கள் கூட இல்ல, ஆனா வெகுவா பாராட்டப்பட்ட படங்கள் தான். குறிப்பா மெட்ராஸ் படத்தினுடைய உருவாக்கம், அதுல ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருடைய இன்றைய வாழ்வு நிலை போன்றவற்றை மிக இயல்பா சித்தரிக்கப்பட்டிருந்தது. ரஜினிக்கு தன்னை பிடிச்சு போன காரணமே இதுதான் அப்படின்னு ஏற்கனவே நிறைய பேட்டிகள்ல ரஞ்சித் சொல்லியிருக்காரு. அவரு தன்னுடைய முந்தைய 2 படங்கள்லயுமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை பிரதிபலிச்சிருக்காரு. படங்கள்ல வாய்ப்புள்ள இடங்கள்ல எல்லாம் அந்த குறியீடுகளை தக்க இடத்துல பயன்படுத்தியிருக்காரு. கபாலியோட கதையோட சூழலையும் நாயகனுடைய பின்னணியை வச்சு இந்த குரலை கொஞ்சம் ஓங்கியே ஒழிச்சிருக்காரு. அததான் சிலர் சாதிய கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. இதுக்கு காரணம் அந்த மக்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சு கொள்ள முடியாத தனம் தான். அப்படி இல்லைன்னா இவங்க என்ன திடீர்னு திரையில ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு பொறாமையோட கூடிய கோபம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ் சமூகம் எதையுமே சாதிய கண்ணோட்டத்துல கொண்டு பார்க்கும்போது நச்சு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டு விடுது. நம்முடைய முன்னோர்கள் தலைவர்கள் 60 ஆண்டுகளா எதை மெல்ல மெல்ல வேற இருக்க முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்களோ அந்த சாதி வேறு இப்போ மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால விளைஞ்ச கோரங்களை கொடுமைகளை தான் ரயில் தண்டவாளங்களுடைய ஓரங்கள்ல பிணங்களா பார்த்துருக்கோம். இத்தனை படிச்சோம், பகுத்தறிவு பார்த்தோம், ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததும் அதுக்கு சாதி மூலம் பூசுறாங்க. இந்த தவறுக்கு மீடியாவும் உடந்தையா இருக்கிறது தான் கேவலம் அப்படின்றாரு பெயர் குறிப்பிடப்பட வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு இயக்குனர். ரஜினிக்கு இந்த கதை தெரியும். திரைக்கதையை முழுமையா படிச்சதுக்கு அப்புறம் தான் இவரு நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார். வசனங்கள் காட்சிப்படுத்தப்படும் போது ரஞ்சித் பயன்படுத்திய அம்பேத்கர் புத்தர் படங்கள் எல்லாமே அவருடைய கவனத்துல வராமல் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் நடிச்சாரு. அவர் நடிச்சதுக்கு காரணம் அந்த கருத்தியல்ல அவருக்கு உடன்பாடு இருந்ததால தான். ஒடுக்கப்பட்ட இன மக்களுக்கு ஆதரவா ஒரு குரலை இந்த நாட்டுல அந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை ஒரு சூப்பர் ஸ்டார் வாயால சொன்னாதான் மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி புரியும் அப்படின்னு ரஞ்சித்தோட எண்ணத்தை புரிஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்திருக்காரு ரஜினி. வேற எந்த நடிகரும் நினைச்சு கூட பார்க்காத வேலையை செஞ்சிருக்காரு ரஜினி. அதுக்கு முதல்ல அவரை பாராட்ட வேண்டியதுதான் நமது கடமை. ரஞ்சித் எதிர்பார்த்ததுக்கும் மேல நடந்திருக்கு. அது பொறுக்காம படத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய வேஷங்கள் கலைஞ்சு போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றாரு பத்திரிகையாளர் ஒருவர். ரஞ்சித்துக்கு எதிராக மத்திய மாவட்டங்கள்ல சிலர் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தியதும் கபால் ரிலீஸ் சமயத்துல நடந்திருக்கு. ஆனா படத்துக்கு கிடைச்ச பிரம்மாண்ட வரவேற்புல அது அடிபட்டு போச்சு. படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைப்புலி தானு இப்படி சொல்றாரு. சாதி என்னங்க சாதி, மனிதனுடைய தோற்றமோ இருத்தலுக்காக அவன் வேட்டையாடி சாப்பிட்டதும் தான் ஒரு கட்டத்துல வேற்றுமை காரணமா தனித்தனியா குழுக்களா பிரிஞ்சதும் தான் அதுக்கு பிறகு அதுவே சாதி மதம் அப்படின்னு பிரிஞ்சு மோதி கொண்டதா ஆயிடுச்சு. இந்த படம் சாதியை பத்தி பேசவே இல்லை. அது இந்த படத்தினுடைய நோக்கமும் இல்லை. எல்லை கடந்த தமிழ் குழுக்களோட இன்னொரு கதை. எல்லை கடந்து போனாலும் தமிழன் அப்படின்றதை தொலைக்க வேணுமா, அவற்றை விட்டொழிக்க முடியாம தேவையற்றங்களை சுமந்து மோதிக்கொண்டாங்க அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காரு ரஞ்சித். இந்த கதைக்கு எப்படி காட்சி வேணுமோ அப்படி அமைச்சிருக்காரு. சாதி கண்ணோட்டத்துல இதை பார்க்க வேணாம். ஒரு சிறந்த படைப்பு இயல்பான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாம மக்கள் குடும்பத்தோட இந்த படத்தை பார்த்துட்டு வராங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் வன்மத்தோட நஞ்ச துப்புறாங்க. அவங்கெல்லாம் யாருன்றது எனக்கு தெரியும். அற்ப வியாபார காரணங்களுக்காக சில ஊடகங்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வன்மத்தை காட்டிட்டு வருது. அவங்களுடைய சாயத்தை மக்களே வெளுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.